பாருங்களேங்க, நானு சாராலும் ஆகாரையும் பத்தி பேசிட்டு இருந்தேன் இல்லையா? அத பத்தி இன்னும் சொல்றேன் தெளிவா கேளுங்க. அ சாராள் போய் ஆபிரகாம்ட்ட சொல்றாங்களா, அ இந்த பொண்ணையும், அவங்க பையனையும் வெளிய தொரத்தி விட்டுருங்க. என் பையன் மட்டும் தான் இங்க வாரிசு. அவங்க இருக்கிறது பிடிக்கல அப்படி சொல்லிடுறாங்களா? உடனே என்ன பண்றாரு, அவர் எப்படி சும்மா அனுப்பலங்க. ஒரு துருத்தி தண்ணியும், கொஞ்சம் அப்பமும் குடுத்து அவங்கள வீட்ட விட்டு அனுப்புறாரு. அனுப்பும்போது அன்னைக்கு நைட்டெல்லாம் காலையில அனுப்புறாருன்னா, நைட்டெல்லாம் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே க தேவன் வந்து கனவுல சொல்றாரு, "நீ கவலைப்படாத, இது உன்னோட வித்து தானே, நீ தைரியமா அனுப்பு. நான் அவங்கள ஆசீர்வதிப்பேன்" அப்படின்னு சொல்லிருவாருங்க. உடனே சரின்ட்டு இவரு குடுத்து அனுப்பிச்சிருவாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, காட்டுக்கு போவாங்களா? போன உடனேவும் அங்க ஒரு துருத்தி தண்ணி எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? அது காலியா போயிடுமா? உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க பையனுக்கு தண்ணி தாகம் அடிக்கும். அவங்க ஒரு செடிக்கு அடியில போட்டுட்டு போய் அழுவாங்க. "என் பிள்ளை சாகுறத நான் பார்க்கறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு தூரமா நின்னு அழுகுறாங்களா? அழுகும்போது அங்க ஒரு தூதர் வராரு. வந்து என்னன்னு கேட்டோனே அழுகுது. உடனே அவர் என்ன சொல்றாரு, அவங்க கண்ண திறந்து விடுறாரு. திறந்து விட்டோனேவும் அங்க ஜ தண்ணி இருக்குதுங்க, நீரூத்து. உடனே அத எடுத்து அவங்க பையனுக்கு குடுத்துட்டு, அ "இன்னும் பையன் வந்து பெரிய ஜாதி ஆவான்" அப்படின்னு சொல்லி அவர ஆசீர்வதிப்பாருங்க. இப்பவும் பாருங்களேன், அவங்க சொன்னத கேட்கலன்னா சாரால ஆகார்ன்னு சொன்னேன்ல, விசுவாசிச்சாச்சுன்னு சொன்னேன் இல்லையா? இப்பவும் அப்படிதான் பாருங்களேன், சில விஷயத்துல சில கருத்துப்பாடு வேறுபட்டு நம்ம வெளிய வந்துருவோம்ல. அப்ப மனுஷங்க குடுக்குற தண்ணி எப்படி இருக்கும்? ஒரு துருத்தி ஒரு கொஞ்சோண்டு அப்பந்தாங்க. ஆனா கடவுள் எப்படி குடுத்தாரு பாருங்க. வத்தாத ஜீவ நதிய குடுத்தாங்களா? அன்னைக்கு நாள் ஆபிரகாமு கொஞ்சம் தண்ணியும், அப்பமும் குடுத்து விட்டாருங்க. ஆனா இப்போ உள்ளவங்க என்ன செய்றாங்க? நம்மகிட்ட கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த ஆவிக்குரிய எதையும் ஒரு ஜெபத்த போட்டு எப்படி புடுங்கலாம்னு யோசிப்பாங்கங்க. இப்படி போயிட்டாங்களே! நான் ஜெபம் பண்ணேன். என்னால தான் இவ்வளவு நடந்தது. ஆனா விட்டுட்டு போயிட்டாங்களே! அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அப்படிதான் எங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க தான் முதல்ல கூட்டிட்டு போனாங்க. அப்ப நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது சொல்லி இது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்குள்ள போயிட்டு தான் பைபிள் படிப்பாங்க. ஆனா நாங்க பைபிள் படிச்சுட்டு தான் சர்ச்சுக்குள்ளேயே போனோம். அப்படிதானே! அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு சொல்ல வந்தாங்க. சொல்லும்போது நாங்க உடனேலாம் 1 வாரம் வந்து கூப்பிட்டாங்க. நாங்க உடனேலாம் போல. உடனே நான் என்ன பண்ணேன், அம் அம் பைபிள் வந்து எப்படி இருந்தது தெரியுமா? எங்க வீட்ல 2010ல ஒருத்தவங்க குடுத்தாங்கங்க. சும்மா இத படிச்சு பாருங்கன்னு குடுத்தாங்க. நாங்க தூக்கி ஷோகேஸ்ல போட்டு வச்சிருந்தோம். அப்புறமா என்ன பண்ணோம், கொஞ்ச நாள் கழிச்சு வேற வீடு மாத்துனோமா, அங்க தண்ணி வந்துருச்சு வீட்டுக்குள்ள. அப்ப பீரோவோட கால் அந்த தண்ணியில ஊறி உடைஞ்சு போயிருச்சா, இத எப்படி அண்ட குடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்க. வீட்ட சுத்தி தண்ணி. உடனே நான் சொன்னேன், "பாப்பா ஏதாவது இருக்குதா பாரு." நான் வீட்ட சுத்தி தண்ணி கிடக்கு. பீரோ தாங்கி பிடிச்சு நிக்குது எங்க பாப்பா. "என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்சுக்கிறேன். "மேலே ஏறி பாரு பாப்பா, செல்ஃப் மேல ஏதாவது கட்டை இந்த மாரி இருக்குதா பாரு. பீரோவுக்கு அண்ட குடுக்கலாம்." அப்படின்னு சொன்னேங்க. உடனே அந்த பாப்பா என்ன பண்ணுச்சு, மேலே ஏறி பார்த்துட்டு, "எம்மா ஒண்ணுமே இல்லம்மா இந்த வீட்ல. தண்ணி மட்டும் தான் வீட்ட சுத்தி கிடக்குது. நல்லா வீடு புடிச்சப்போ" அப்படின்னு திட்டி விட்டுட்டு, மேல பார்த்துச்சு, இது மட்டும் தாம்மா இருக்கு இந்த புக்கு" அப்படின்னுச்சு. "என்னதுடின்னேன்." "பைபிளு" அப்படின்னுச்சு. அது எப்போவோ ஒருத்தவங்க குடுத்தது. அந்த சண்டே கிளாஸுக்குலாம் என் பசங்கள ஒரு அக்கா கூட்டிட்டு போவாங்க. அங்க வச்சு குடுத்தது. உடனே அது ரொம்ப நாளா எங்க வீட்லயே இருந்தது. அது புக்குன்னு தானே நம்ம பார்ப்போம். அது பைபிள் நான் பார்ப்போம். நம்ம வேற பத்தியா அங்கிட்டு இருப்போமா? அத என்ன பண்ணோம், மேல "ஏய் குட்றி, அது ஒரு புக்கு." அத எடுத்து வச்சுக்கிட்டுன்னு பீரோ கால்ல அண்ட குடுத்து வச்சிருந்தோங்க. அப்ப ரொம்ப நாள் அத எடுக்கவே இல்ல. பீரோ கால்லயே நின்னுச்சு. அத வச்ச உடனே அந்த பீரோ ஆடலங்க, நின்னுக்கிருச்சு. அப்போ உடனே நானு அது வந்து சொல்லும்போது, சரி நாளைக்கு வரேன், நாளைக்கு வரேன்னேன். உடனே அது சொல்லுச்சு, "அப்பா நீங்க 92 படிங்கப்பா" அப்படின்னுச்சு. 22 படிங்க அப்படின்னுச்சு. சங்கீதம் 22 படிங்க அப்படின்னுச்சு. நான் உடனே என்ன பண்ணிட்டேன், எங்க பாப்பா வரும்போது 92ன்னு மாத்தி சொன்னேன். உடனே படிச்சு பாருங்க. என்ன செய்யலாம்? எங்க இருக்கு பைபிளு? எங்க வீட்ல இருந்தது. நான் வேணா பைபிள் எடுத்துட்டு வரவான்னுச்சு. இல்ல, இல்ல எங்க வீட்ல எங்கேயோ இருந்தது. ஆனா எங்க இருந்ததுன்னு தெர்ல. அப்படி சொன்னாங்க. அவங்க உடனே சொன்னாங்க, "பீரோக்கால்ல அண்டை குடுத்துருப்பீங்க. போய் தேடுங்க" அப்படின்னுச்சுங்க. அது எங்க வீட்டுக்குள்ள வந்ததே இல்ல.
அது 3 பெட்ரூம் இருக்கும். வந்தாலே அந்த ஹால்ல நின்னுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனா, உள்ள வரைக்கும் வந்ததில்ல. ஆனா, பீரோக்கல்ல அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. ஆமா, பீரோக்கால்ல தானே பைபிள் அண்ட குடுத்துருந்தோம். எடுறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எடுத்து பார்த்துட்டு தாங்க நாங்க சர்ச்சுக்குள்ளேயே போனோம். அதில போட்டிருக்குது பாருங்க 22 சங்கீதம் 22ம் படிச்சோம், 92ம் படிச்சோம். அத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு சர்ச்சுக்குள்ள போனோங்க. இவங்க அப்படி போனது தான். இவங்க சர்ச்சுக்குள்ள போய் நாங்க பைபிள் படிக்கல. பைபிள் படிச்சுட்டு தான் சர்ச்சுக்குள்ள போனோம். அதுவே ஒரு நாள் வந்து சொல்லுது, கஷ்டப்படும்போது கஷ்டப்படும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, "எப்பா நானாப்பா உங்கள கூட்டிட்டு போனேன். என்னப்பா அந்த ஆள் வந்து என்னைய திட்டுறாரு." அது பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஏன் கூட்டிட்டு போனேன்னு. அது சொன்னாங்க. நாங்க கொஞ்சம் நல்லானோனேவும் சொல்றாங்க, "நான் ஜெபம் பண்ணவங்கலாம் நல்லா இருக்காங்க. பாருங்க நான் தான் இன்னும் கஷ்டத்துல இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்கங்க. இப்படிதான் நெறைய பேர் நம்மகிட்ட வந்து முதல்ல நான் கஷ்டப்படும்போது, "ஐய்யய்யோ!" அப்படின்னு விலகுவாங்க. நல்லா இருக்கும்போது, "நான் தான்ப்பா செஞ்சேன்." அப்படின்ட்டு வந்து முன்னாடி நிப்பாங்க. போராமை நாவு எல்லாருக்கும் வரும் பாருங்களேன். அப்படிதாங்க அன்னைக்கு சாராளுக்கு வந்தது. அதே மாரி தாங்க இப்போ புதுசா போற விசுவாசிங்களுக்கும் உள்ள போம்போது போயிடுறோம் வேதனையில. வெளிய வரும்போது எல்லாருக்கும் பொறாம வந்துருது. ஐயோ! நான் செய்ய போய் தான் நீ செய்வா. இல்ல கர்த்தர் செய்ய போய் தான் எல்லாம் நடந்ததுன்னு என்னைக்கு ஒருத்தருக்கு தோணுதோ, அப்பதாங்க உலகம் முழுக்க சுவிசேஷம் போய் சேரும். நான் செஞ்சேன், நான் அபிஷேகம் ஊத்துனேன். அத எப்படி நீங்க ஊத்துவீங்க? பசிக்குதா? சோறு வேணுமான்னு கூட கேட்க மாட்டீங்க. அப்படிதானே இந்த காலத்துல யார் கேட்பாங்க? 200 குடுத்துட்டு வந்து சாப்பிடு அப்படின்னுவாங்கல்ல. நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்க? அன்னதானம்னு போடுவாங்கல்ல. அவங்கலாம் அப்படி இல்ல. காசு குடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னுவாங்க. இந்த மாரி உலகத்துல போய் நாம எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதாங்க அ வ ஆபிரகாமு ஒரு துருத்தி தண்ணி குடுத்தாரு. இப்போ உள்ளவங்க வெளிய போம்போது இவங்க கிட்ட ஆவி இருக்குது எப்படி புழுங்கலான்னு தான் ஜெபம் பண்ணுவாங்களே ஒழிஞ்சு, நல்லா இருக்கணும்னு யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்கங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? எதிரிக்கு ஜெபம் பண்ணுன்றாரு. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரும் நல்லா இருக்கணும், ஜெபம் பண்ணணும். அதே மாரி மனுஷங்கள விட்டு விலகி போயிரலாம். கர்த்தர விட்டு விலகி போகக்கூடாது. ஏன்னா, அப்படி விலகி போகக்கூடாதுன்னு தான் பைபிள் கையில குடுத்துருக்கிறாரு சமமா. இல்ல, இந்த காலத்தில பைபிள் இருக்கும்போதே நம்ம யூடியூப்ல பார்க்குறோம். எவ்ளோ அது பேசுறாங்க. பைபிள்ல இல்லாததெல்லாம் பேசுறாங்கல்ல. நானும் ஒவ்வொரு யூடியூபா திறந்து திறந்து பார்ப்பேனா, அதில எல்லாமே தன்ன பத்தி தாங்க சொல்றாங்க. பைபிள பத்தி ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேன்றாங்க. எப்படி சொல்றாங்க? "அந்தபடி மனைவிகளே புருஷனுக்கு கீழ்ப்படின்றாங்க." அப்ப பெண்ணானவள் எப்படி இருக்கணும்? குணசாலியான ஸ்திரியா இருக்கணும். பராசிரியா இருக்கக்கூடாது. அப்படின்றாங்க. குணசாலியான ஸ்திரி வீட்ட கெட்டுவா, பராசிரி வீட்ட இடிப்பா அப்படின்றாங்க. அப்புறம் நான் எப்படி வந்தேன்? அப்படிதான் சொல்றாங்களே ஒழிஞ்சு, கர்த்தர் பைபிள்ல என்ன போட்டிருக்காரு? பைபிள்ல என்ன குடுத்துருக்கிறாரு? அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. நானும் ஒவ்வொரு யூடியூபா வச்சு வச்சு பார்க்குறேன். எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்கங்க. அதுதான் சொல்றேன். நம்ம பைபிள பார்த்துட்டு உள்ள போனோன்னா, எது சரி, எது தப்புன்னு தெரியும் இல்லையா? இப்படியே போனா எப்படி? "உம் தோளில் சாயணும், உம் மார்பில் தூங்கணும், வரந்தாரும் இயேசு ராஜாவே. எனக்கு வரந்தாரும் இயேசு ராஜாவே. உங்கரம் பிடிக்கணும், உம்மோடு நடக்கணும், அது போதும் என் வாழ்விலே. ஏசையா அது போதும் என் வாழ்விலே. திராட்சை செடியும் நான் தானையா, கனிகளால் என்னை ஆசீர்வதியும். எந்தன் மேய்ப்பர் நீர்தானையா, மந்தைகள் பெருக ஆசீர்வதியும். உன்னதத்தின் உச்சுதனை எனக்கு சொல்லும் என் நேசரே. உன்னதத்தின் உச்சுதனை எனக்கு சொல்லும் என் நேசரே. பரலோகம் செல்லும் வாசத்தலத்தை எனக்கு காட்டும் பரிசுத்தரே. நான் பரலோகம் செல்லும் வாசத்தலத்தை எனக்கு காட்டும் பரிசுத்தரே. அப்படி சொல்லி மனசை தேத்திக்கோங்கங்க. நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணி தான் குடுத்தாரு. ஆனா கர்த்தர் எப்படி குடுத்தாரு? வத்தாத ஜீவநதிய குடுத்தாரு. இந்த மாரி உங்களுக்கு அனுபவம் இருந்தா கவலைப்படாதீங்க. வேணா வந்துருங்க வெளியில. வந்தோடனே கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அதுதாங்க சொல்றேன். எத நினைச்சு கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்ம கூடயே இருக்கிறாரு. பைபிள் படிப்போம், ஜெபம் பண்ணுவோம். அவங்களுக்கும் சேர்த்தே ஜெபம் பண்ணுவோம். பாய்.